ஓம் சாய்ராம். வியாழக்கிழமையில் பிரதோஷம் வர்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. குரு பகவான் வழிபாடோடு சேர்த்து சிவபெருமானையும் நம்ம இந்த நாளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மகான்கள் வழிபாடும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் முடிஞ்சால் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம். அல்லது பால் பழங்கள் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு நீங்கள் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையிலேருந்து நீங்கும். அதே நேரம் படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையும் விலகும், வினைகள் போகும், நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அல்லது வீட்டிலேயே நீங்கள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கேற்றி சிவபெருமான பார்வதி தேவியோட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக நந்தி தேவரையும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவபெருமானோட முதன்மையான ஒரு சீடர் அப்படின்னு நந்தி தேவனை சொல்கிறதுனால இந்த நாளில் அவரை வழிபாடு பண்ண நல்லது. குரு